நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 ஒரு அருமையான ஒரு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. கிராஜுவேட் மற்றும் நான் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 11,558 காலத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயில் போய் பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த லைஃப் போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் போஸ்ட்டில் சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு 1736 காலத்துக்கு வேலைவாய்ப்பும், ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 994 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், குட் ட்ரெயின் மேனேஜருக்கு 3144 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு 1507 போஸ்ட்டுக்கான வேக்கன்சியும், சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு 732 காலத்துக்கான வேலைவாய்ப்பும் அறிவிச்சிருக்காங்க. அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஸ் டிக்கெட் கிளர்க்கு 2022 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், அக்கவுண்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கு 361 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு 990 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், ட்ரெயின்ஸ் கிளர்க்கு 72 காலத்துக்கான வேலைவாய்ப்பு அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 11,000+ காலத்துக்கான வேலைவாய்ப்புங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டண்ட், சீனியர் கிளர்க் இவங்களுக்கெல்லாம் எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். டைப்பிஸ்ட் சம்மந்தப்பட்ட போஸ்ட்டுக்கு உங்களுக்கு டைப்பிஸ்ட் நாலேஜில் உங்களுக்கு இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி கம்ப்யூட்டரில் நீங்கள் எஸ்என்டிஎல் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து கமர்ஷியல், அக்கவுண்ட் கிளர்க், ஜூனியர் கிளர்க், ட்ரெயின்ஸ் கிளர்க் இவங்களுக்கெல்லாம் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட், சீனியர் கிளர்க் இவங்களுக்கெல்லாம் 18லேருந்து 36 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க், அக்கவுண்ட்ஸ் கிளர்க், ஜூனியர் கிளர்க், ட்ரெயின்ஸ் கிளர்க், டைப்பிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 33 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி 3 இயர்ஸு, பிடபிள்யூடி கேட்டகரி 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. சேலரி டீல் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் இவங்களுக்கெல்லாம் 35,400 ரூபாயும், குட் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட், சீனியர் கிளர்க் போஸ்ட்டுக்கெல்லாம் 29,200 ரூபாய் பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு 21,700 ரூபாயும், அக்கவுண்ட்ஸ் கிளர்க் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க்கு 19,900 ரூபாய் பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்க, செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்க, அடுத்ததும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 500 ரூபாய் பெர் ஒரு ஆளுக்கு வழங்கப்படுங்க. 500 ரூபாயில் நீங்கள் ஜாப் உங்களுக்கு ரீஃபண்டபிள் வேண்டான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 400 ரூபாய் தான் திரும்ப கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல்ஸ் பெண்கள், பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேன், எஸ்டி, எஸ்சி, எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர் ஒரு ஆளுக்கு 250 ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ். ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் மெத்தட் இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/9/2024 செப்டம்பர் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/10/2024 அக்டோபர் மாதம் அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் வெப்சைட் மற்றும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.